ஐயா காடறியும் இசை என்ற தலைப்பில் ஒரு 100 குறுங்கதைகளை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். ஒன்றொன்றும் ஒரு பக்கம் அல்லது 1.5 பக்கத்துக்குள்ள அருமையான கதைகள் தான் சொல்லணும். போகிற போக்கில் நம்ம கண்ணில் தட்டுப்படுறது, நம்ம பார்க்குறது, கேட்குறது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இயல்பாக கடந்து போயிடுவோம். ஆனால் அதை எல்லாமே ஒரு கதையாக வடித்து நூலாக வெளியிட்டு அருமையான முயற்சி. ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு குழந்தையிலிருந்து முதியவர்கள் வரை எல்லா விதமான நிலையில் மனிதர்களையும் கவர்ந்திழுக்கும் என்று தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்க இயல்பாக எப்படி ஒரு நாங்கள் படிக்கிற காலத்துலலாம், நாங்கள் சின்ன பிள்ளை பென்சில் பயன்படுத்துகிற காலத்துலலாம் திருவி கிடையாது. இது பிளேடை வச்சு தான் சீவுவோம். கையெல்லாம் பதம் பார்த்துருக்கு. ஆனால் திருவி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை திருவியே தேவையில்லாமல் கூட திருவியே அதை காலி பண்ணியிருக்கோம். அதை அழகாக அந்த வட்டமாக வர்றதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மகிழ்வாக இருக்கும். அதை திருவியே காலி பண்ணியிருக்கோம். அப்படி காலி பண்ண சின்னதான ஒரு பென்சில் ஒரு சின்ன பையனோட டப்பாக்குள்ளே இருக்குது, பென்சில் டப்பாக்குள்ளே. அது வருத்தப்பட்டு கேட்குதான், ஏன் என்னோடய பென்சிலை என்னை நீ ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிற? நீ தானே என்னை திருவி காலி பண்ண, நீ புழுக்கையாக போயிட்ட, உன்னை எடுத்தால் என்னோடய நண்பர்கள்லாம் என்னை கேலி பண்ணுறாங்க. பென்சிலும் சிறுவனும் பேசிக்கொள்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு அழகான கற்பனைகள் இவரோட கதைகளில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிறுவனும் ஒரு தண்ணி பாட்டிலும் பேசிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ரொம்ப அருமையான கதைகள். அதோட நம்ம நக்கல் நையாண்டி சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சில கதைகளில் இருக்குது. அங்கத சுவையோட கூடிய கதைகள் அதுவும் இருக்குது. இந்த போகில் சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த நீர் ஓவியம் சொல்லிட்டு ஒரு கதை. தேநீர் குடிக்கவோ நம்ம சாப்பிடவோ ஏதாவது ஒரு உணவகத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மேஜையில் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போனவங்க அந்த தண்ணீர்லாம் சிந்திருக்கு அப்படின்னா அந்த தண்ணியில் விதவிதமான படங்கள் வரைகிறது. சின்ன பிள்ளைங்க வரைவாங்க, நம்ம கையை தட்டி விடுவோம், அதெல்லாம் தொடாத அழுக்கு அப்படின்ட்டு. அதை எல்லாமே அது ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காங்க, நீர் ஓவியம் அப்படிங்கிற தலைப்பில். அப்புறம் வரட்டி அப்படிங்கிற ஒரு கதை. நான் கதைகள் மட்டும் சின்னதாக ஒரு குறிப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் இருக்குது, நீங்கள்லாம் வாசித்து அந்த இன்பத்தை நீங்கள் அனைவரும் நுகர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதெல்லாம் குறிப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஐயா மாதிரி நான் முழு கதையும் நான் சொல்லலை, சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி முழுசாக படித்து பாருங்கள். அதுக்காக தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். வரட்டி என்பது இந்த கதை எனக்கு ஒரு மனசை தொட்ட ஒரு கதை. ஒரு பாட்டிமா அவங்களுக்கு அதான் வேலை, சாணியை நல்லா உருண்டையாக உருட்டி சவத்தில் தட்டி காய வச்சு அந்த சாணியில் அந்த அம்மாவோட விரலும் பதியுது அப்படின்னு சொல்லி, விரல் ரேகையை தேட வேண்டாம், அந்த அம்மாட்ட எங்கேயும் தேட வேண்டாம், அந்த வரட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரட்டியை அவங்க பயன்படுத்துகிறாங்க, மற்றவங்களுக்கும் கேட்டால் இலவசமாகவே கொடுக்குறாங்க, அதுக்கு எதுவும் காசு வாங்குறதில்ல, அது மாதிரி கொடுக்குறாங்க. கடைசியில் என்ன முத்தாய்ப்பாக சொல்லியிருப்பாருன்னா, அந்த அம்மா இறந்தப்பவையும் விறகு எரியலை, அதுக்கு அந்த வரட்டி தான் அது துணையாக இருந்துச்சு. அந்த அம்மா சிதையை மூட்டுவதற்கு அந்த வரட்டி தான் உதவிச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு உணவு சம்பாதிச்சு கொடுத்தது அதுதான். கடைசியில் அந்த அம்மாவுக்கு எரியூட்டுறதுக்கும் அந்த வரட்டி தான் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் மனசை தச்சது. அது மாதிரி இன்னொன்று, அதே பாட்டிமா வச்சு நிலா பாட்டின்னு ஒரு கதை. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவோம், நமக்கும் சொல்லியிருப்பாங்க, நம்ம பாட்டி மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நிலாவில் பாட்டி வடை சுட்ட கதை. கடைசியில் அந்த சின்ன பையன் வளர வளர அது பாட்டி வடை சுடுறது இல்லை, அங்கே உள்ள சில மேடுகள், பள்ளங்கள், குழிகள், அதுதான் நமக்கு அந்த மாதிரி பாட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நிமிர்ந்து பார்த்தேன், வானத்தில் நிலா இல்லை. மறைமுகமாக சொல்கிறார் பாருங்க, நிலா இல்லை, பாட்டியும் இப்போ உயிரோடு இல்லை. அந்த உருவகமாக ஏற்றி சொல்கிறது நிறைய, அந்த மாதிரி உருவக கதைகள் கொஞ்சம் நிறைய வருது. இயல்பாக சொல்லியிருக்காங்க.
அந்த வார்த்தை சுருங்க சொல்லி விளங்க சொல்லுதல்ங்கிற கருத்தை வந்து எல்லா கதைகளுமே சொல்லியிருக்காரு. வளவளன்னு சொல்லாமல் சுருக்கமாக என்ன வார்த்தையை போட்டால் அந்த இடத்துல சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சரியாக போட்டு அழகாக சுருக்கமாக நல்லா சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் மனத்தை தைக்கும் வகையில் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று முறிந்த பாலம்னு ஒரு கதை. இப்போ நம்ம நிறைய கதைகள் கேள்விப்படணும், கதைகள் இல்லை நிகழ்வுகள். கூகுள் வரைபடத்தை பார்த்துட்டு போய் நிறைய விபத்துக்கள் ஏற்படுதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கூகுள் வரைபடத்தை பார்த்துட்டு போன ஒரு கார் கம்மாய்க்குள்ளே கவுந்து போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதை குறிப்பிடுற ஒரு கதை. 4 பசங்க இரவு நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, வழி கேட்க யாரும் இல்லாத இரவு நேரம். அப்போ ஊரடங்கிய நேரம். அந்த நேரத்தில் 4 பேர் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் கூகுள் வரைபடத்தை பார்த்துக்கிட்டே வழி பார்த்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாலம் வந்து வழி காட்டுது. அந்த பாலத்தில் வேலை முடியலை. அந்த பாலத்தில் ஏறக்கூடாதுன்னு கல் வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த ஒப்பந்ததாரர், அந்த பணி பார்க்குறவங்க மறைச்சிருக்காங்க. ஆனாலும் கூகுள் வழி இதுதான் காட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த 4 பசங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லெல்லாம் நகட்டிட்டு அந்த பாதையில் போகிறாங்க. அந்த பாலம் சொல்லுறாங்க, அந்த பாலம் 4 ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்து 4 பிரிவாக கட்டப்பட்டிருக்கு. உச்சி பகுதியில் இன்னும் வேலை முடியலை. ஏறலாம், அந்த பக்கம் இறங்கலாம், ஆனால் நடுவில் உள்ள இடத்த எப்படி கடக்கிறது? இடத்துல இப்படி சொல்லி முடிச்சிருப்பார். வேறு என்ன செய்ய, அந்த காரை நான் பறக்கத்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். விபத்துக்குள்ளாக போகிறது, ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த காரை நான் பறக்கத்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இது இயல்பாக நடக்கிறது. நம்ம எத்தனையோ செய்திகள் நம்ம கேட்குறோம், அதையும் ஒரு கதையாக சொல்லி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வெந்நீர பஞ்சு மிட்டாய்னாலே ரோஸ் நேரத்தில் இருக்கும், நமக்கு தெரியும். இப்போ அதுக்கு ஒரு தடை வந்திருக்கு இல்லையா? அந்த சாயத்தை பயன்படுத்தக்கூடாது, புற்றுநோய் வருதுங்கிறதுக்காக அந்த ரோஸ் நிறம் வேண்டாம், வெள்ளை நிறத்துலேயே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெள்ளை நிறத்தை பார்த்துட்டு அது ஒரு உயிர்ப்பில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அதை உணர்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருப்பாங்க, வெந்நீர பஞ்சு மிட்டாய். அதான் சொல்கிறேன், இயல்பாக நம்ம பார்த்துட்டு கடந்து போகிற செய்திகளை எல்லாமே ஒரு கதையாக்கி அழகாக ஒரு நூலாகவும் வெளியிட்டிருக்காரு ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இன்னொன்று சுருக்கமாக நான் இதுதான் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரியா? இன்னொன்று பெண்களின் நிலை பற்றி எழுதியிருப்பார். அதுவுமே சிலது உருவகமாக சொல்கிறது தான். உருவகம்னா நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம், அப்படியும் பார்த்துக்கலாம். ஒரு பொருளை சொல்லி இன்னொரு பொருளை மறைமுகமாக சொல்கிறது. கிளியக்கான ஒரு கதை, 2வது கதை. ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கா. அதை கிளியை வச்சு தான் சொல்லுவார், நேரடியாக பெண் அடைக்கப்பட்டிருக்காங்கிறத சொல்ல மாட்டார். சிறகுகள் வெட்டப்பட்ட கிளி வீட்டுக்குள்ளே நடந்துக்கலாம், பறக்கிறதுக்கு தடை. அதே நிலை தான் அந்த பெண்ணுக்கு, படிக்கிறதுக்கோ வெளியே போகிறதுக்கோ அந்த பொண்ணுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணும் அவளும் அந்த கிளியும் பேசிக்குவாங்க, அவ்வளோதான். கடைசியில் பார்த்தா அந்த பெண் ஒரு நாள் தன் காதலனுடன் வண்டியில் ஏறி போகிறா. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து அந்த கிளி பூனையிடம் மாட்டி உயிர் துறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த கிளியும் பெண்ணும் ஒன்று அப்படின்னா அந்த கிளியோட நிலை தான் அந்த பெண்ணுக்கும் அப்படிங்கிற, அந்த பொண்ணு ஏமாந்து போயிட்டா, அப்போ அவளோட வாழ்வு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருப்பார். இதை படிச்சுட்டு 2 நாள் எனக்கு அதே தான் நினைவு. இன்னொன்று ஆறு இல்லாத ஊரில்னு ஒரு கதை. ஒரு கிராமப்புற பெண் நதியில் நீந்தி விளையாடி நல்ல காற்றை சுவாசித்து நல்ல நீரை பருகி அந்த மாதிரி இருக்கா, நல்ல அழகி. அவளை திருமணம் செய்து கொள்ள நிறைய பேர் வர்றாங்க. அப்படி ஒருத்தன் வந்தவன் தான் ஆறில்லாத ஊரிலிருந்து வந்தவன், ஆற்றை பாழாக்கிய ஊரிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றை சாக்கடையாக்கிய ஊரிலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு திருமணம் செய்து போகும்போது சாக்கடையாக்கினா மறைமுகமாக அவனையும் சொல்கிறாங்க, அவனும் நல்லவன் இல்லை, சாக்கடை தான் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க.
இவளை திருமணம் செய்து கொண்டு போய் கடைசியில் இவளுக்கு மனசு அதாவது அவளையும் துன்பப்படுத்தி கடைசியில் அங்கேருந்து அந்த பொண்ணு இங்கே திரும்ப ஊருக்கு வந்துடுறான். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஆனால் அதையும் உருவமாக தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா, கடலில் இருந்து தண்ணி ஆவியாக மேலே ஏறி ஊரை நோக்கி போகுது, அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் ஊரை நோக்கி வந்துட்டா அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். கடைசியில் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகாமல் தன்னுடைய தோழியான அந்த நதியிலேயே, அதாவது வீட்டுக்கு போகிற முன்னாடி நதியில் குளிச்சுட்டு போவோன்னு நினைப்பா. ஆனால் கடைசியில் வேண்டாம், நம்ம ஆற்றோடையே போயிடுவோன்னு சொல்லி நீர்லேயே போயிடுறா. அப்படின்னு நிறைய பெண்களோட வாழ்க்கை, நிறைய கல்வியறிவு கொடுத்தாலும் இன்னமும் பல பெண்களின் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி சொல்லியிருக்கா. பெண்களின் நிலையை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ராஜா விளையாட்டுன்னு சொல்லி நிறைவான ஒரு கதை. இதுவும் ஒரு மறைமுகமான உருவகமாக சொல்கிற ஒரு கதை தான். சதுரங்க விளையாட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் யானை இருக்கும், கோட்டை இருக்கும். அதாவது கோட்டை, மந்திரி, ராஜா, ராணி எல்லாருமே இருப்பாங்க. சேவகர்கள் எல்லாமே இருப்பாங்க. படைகள் எல்லாம் இருக்கும். எல்லா படைகளுமேவும் அந்த ராஜாவை காப்பாற்றுறதுக்காகத்தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான நகரும் ஒரு திறன் இருக்கும். கோட்டைனா நேரடியாக நகரலாம், மந்திரினா குறுக்கால நகரலாம், குதிரைனா எல் மாதிரி நகருவாங்க. ஆனால் இதில் ராணி மட்டும்தான் எங்கேனாலும் போகலாம். அவங்களுக்கு தான் முழு ஒரு அதிகாரம், ஒரு ஆற்றல் இருக்கும். ஆனால் அதுவுமே எதுக்காகனா அந்த ராஜாவை காப்பதற்காகத்தான். இதுவும் உருவமாக எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, கடைசியில் அந்த எவ்வளோ தான் ஆற்றல் உள்ளவாக இருந்தாலும் அந்த ராஜாவை காப்பதற்காகங்கிறத விட ராஜாவை மகிழ்வாக, அதாவது 2 பேர் விளையாடுறாங்க, ராஜாவும் ராணியும் சதுரங்கம் விளையாடுறாங்க. கடைசியில் அந்த ராணி தான் ஆற்றல் உள்ளவங்கனால அவள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. இது வந்து அந்த ராஜாவுக்கு பொறுக்கலை, ஆட்டத்தை கலைச்சி விட்டுடுறான். அதுக்காக என்ன செய்கிறாவ, அவனுக்கே தெரியாமல் அவனை ஜெயிக்க வைக்கிறான். அப்போ இதுதான் பெண் குழந்தை. எவ்வளோ ஆற்றலாக இருந்தாலும் கடைசியில் அடங்கி தான் போக வேண்டியிருக்கு, விட்டு கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அங்கே சொல்லும்போது கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யுது. எவ்வளோ தான் ஆற்றல் உள்ளவளாக பெண் இருந்தாலும் ஒரு இடத்தில் அடக்கப்படுகிறாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. கதைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கத சுவை சொன்னேன் நான். ஒன்று இதோடு சொல்லி முடிச்சுக்கிறேன் நேரம் காரணமாக. அதாவது நக்கல் நையாண்டியோடு சொல்கிற ஒரு கதை. பாலாறுன்னு ஒரு கதை. பாலாறுன்னா நீங்கள் நினைக்கிற தென்பண்ணை பாலாறு அதை நினைக்கக்கூடாது. பால் கூட்டல் ஆறு. ஒரு பால்காரரு பால் விற்கிறாரு, ஆற்றுல ஓடுற தண்ணியை கலந்து விற்கிறாரு. சரியா? கடைசியில் அந்த ஆறு என்னைக்கு வத்துதோ அன்னைக்கு அவர் பால் விற்கிறத நிப்பாட்டார். இப்படி சொல்லி முடிச்சிருப்பார். அந்த ஆறும் பாலும் சேர்ந்து தான் அவர் விற்றுக்கிட்டு இருக்காரு. ஆற்று தண்ணி என்னைக்கு வத்துதோ அன்னைக்கு பால் விற்கிறத நிறுத்திட்டாரு. இதுதான் பாலாறுங்கிற கதை. ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். தேநீர் மனிதர்கள்ங்கிற தலைப்பில் ஒரு 5-6 கதைகள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு கதை மட்டும் ரொம்ப எனக்கு, ஐயாவும் ஒரு கதையை சொன்னாங்க தேநீர் குடிக்கிறத பற்றி, புதினா இலை பற்றி சொன்னாங்க. என்ன ஒரே ஒரு கதை மட்டும், உற்சாகபானம்னு சொல்லிட்டு ஒரு கதை. தேநீர் வந்து உற்சாகபானம், நிறைய பேர் வந்து அதை மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம். தலைவலிக்குதா, காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கா, சூடாக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேநீர் குடிக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து, அதாவது சுமை தூக்கும் பணியாளர்கள், அவங்க தேநீர் குடிக்க போகிறாங்க. அது அவங்களுக்கு உற்சாகபானம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உற்சாகபானமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் அவங்களோட வேலைக்கு இடையில் சிறு ஒரு ஓய்வு கிடைக்கிற, ஒரு 10 நிமிட நேரம் ஓய்வு கிடைக்கிற நேரத்தை அவங்க உற்சாகமாக பேசி கழிக்கிறார்கள். உற்சாகமாக அந்த தேநீர் பானத்தை அருந்துகிறாள், அது உற்சாகபானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மனநிலையில் இருந்து இதை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.